ஏழாம் வகுப்பு குழந்தைகளே வணக்கம். கணித பாடத்தில் சதவீதமும் தனிவட்டியும் தலைப்பிலிருந்து சில கணக்குகளை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சதவீதம் என்றால் என்ன, தனிவட்டி என்பது என்றால் என்ன என்பதையெல்லாம் நாம் வகுப்பறையில் பயின்றிருப்போம். 100க்கு எவ்வளவு என்பது தான் சதவீதம். தனிவட்டி என்பது கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பிற்கு குறிப்பிட்ட கால அளவில் கணிக்கப்படுவது தனிவட்டியாகும். இதை நாம் ஒவ்வொரு கணக்காக பார்க்கும் பொழுது தெளிவாக பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த தலைப்பிலிருந்து கேட்கப்பட்ட சில வினாக்களுக்கு விடையளிப்போம். பயிற்சி 2.1 7வது கணக்கு எடுத்துக்கொள்ளலாம். இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க. 5 டஜன் முட்டை வாங்கி அதில் 10 முட்டை கெட்டு போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது நல்ல முட்டை. அந்த நல்ல முட்டைகளோட சதவீதத்தை எப்படி கண்டுபிடிப்பது பாருங்கள். ஒரு டசன் அப்படின்னா எத்தனை முட்டை இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு டசன்னா 12 முட்டை இருக்கும் பாருங்கள். இது ஒரு டசன் நான் உங்களுக்கு கண்ணில் காமிச்சிருக்கிறது. அது மாதிரி அதில் கெட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி அழுகி போய் வேஸ்ட்டாக போயிருக்கும். இது மாதிரி ஒரு 10 முட்டை அழுகி போயிடுச்சு. சரி, இப்போ மொத்தம் எத்தனை முட்டை இருக்குதுன்னு பார்ப்போம். தீர்வு: ஒரு டஜன் முட்டைன்னா 12 முட்டை. இனியன்ட்டு எத்தனை முட்டை இருக்குது? 5 டசன் முட்டை. அப்போ என்ன பண்ணணும்? 12ஐ 5ஆல் பெருக்க வேண்டும். 12ஐ 5ஆல் பெருக்கினால் என்ன கிடைக்கும்? 60. ஆக மொத்தமாக உள்ள முட்டைகள் 60. கெட்டுப்போன முட்டைகள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 10 முட்டைகள் கெட்டு போயிடுச்சு. அப்போ நல்ல முட்டைகள் எவ்வளோ இருக்கும்? 60லிருந்து 10 கழிச்சிட்டிங்கன்னா கிடைக்கிறது தான் நல்ல முட்டைகள். 60ல் 10 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோங்க? 50. ஆகவே நல்ல முட்டைகள் 50. அப்படின்னா அந்த நல்ல முட்டைகளுடைய சதவீதம் என்ன? இது தாங்க நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல 5 டசன் அப்படின்னா மொத்தம் எவ்வளோன்றதை கணிச்சிட்டோம். ஒரு டசன்னா 12, அப்போ 5 டசன்னா 60 முட்டைன்னு பார்த்துட்டோம். அதில் 10 கெட்டு போயிடுச்சு. அப்போ மீதி இருக்கிற நல்ல முட்டை 50. இதெல்லாம் கணக்கிலிருந்து நம்ம எடுத்து கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம். சரி, சதவீதத்துக்குன்னு ஒரு சூத்திரம் இருக்குது. என்னென்னா, சதவீதம் சமம் கொடுக்கப்பட்ட மதிப்பு பை மொத்த மதிப்பு பெருக்கல் 100. சதவீதம் கேட்டாலே அந்த பின்னத்தை நம்ம 100ஆல் பெருக்கணும். சாதாரணமாக நம்ம தேர்வுகளில் மதிப்பெண் வாங்கியிருப்போம் இல்லையா? 60க்கு தொகுத்தறி மதிப்பீடெல்லாம் 60 மதிப்பெண்ணுக்கு எழுதியிருப்பீங்க. அதை எல்லாமே சதவீதமாக மாற்றுறதுக்கு நாங்கள் எல்லோரும் இப்படி தான் பண்ணுவோம். 60க்கு 40 வாங்கியிருந்தீங்கன்னா அப்போ பெருக்கல் 100ஆல் பண்ணும் பொழுது எங்களுக்கு சதவீதம் கிடச்சிரும். சரி, இப்பொழுது நல்ல முட்டைகளுக்கான சதவீதம் அதை எவ்வாறு எழுதுவது? நல்ல முட்டைகளின் சதவீதம் சமம் நல்ல முட்டைகள் பை மொத்த முட்டைகள் பெருக்கல் 100. அந்த கொடுக்கப்பட்ட மதிப்புங்கிறது நல்ல முட்டை. இது ஒவ்வொரு கணக்குக்கு தகுந்தாற் போல் இந்த வாசகம் மாறும். ஆனால் பொதுவான சூத்திரம் மேலே கொடுத்துருக்கிறது. கொடுக்கப்பட்ட மதிப்பு பை மொத்த மதிப்பு பெருக்கல் 100. அது எந்த மதிப்பாக வேணாலும் இருக்கலாம். சில நேரங்களில் மதிப்பெண்ணாக கூட இருக்கலாம். மொத்த மதிப்புங்கிறது அந்த தேர்வுக்கு உண்டான மொத்த மதிப்பெண்ணாக இருக்கலாம். இப்படி நிறையா இடங்களில் நம்ம இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நம்ம கணக்குகளை செய்ய வேண்டியிருக்கும். பாருங்கள், நல்ல முட்டைகளின் சதவீதங்கிறது நல்ல முட்டைகள் பை மொத்த முட்டைகள் இன்ட்டு 100. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டோம். நல்ல முட்டைகள் எத்தனை இருக்குது? 50. மொத்த முட்டைகள் 60. இப்போ 50/60 பெருக்கல் 100. குழந்தைகளே, இப்போ நம்ம இந்த பின்னங்களை சுருக்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இறுதியில் உள்ள பூஜ்ஜியங்களை கேன்சல் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது 10வது வாய்ப்பாட்டில் சுருக்கி கொள்ளலாம். 50ல் 5 10களும் 60ல் 6 10களும் உள்ளன. அப்போ என்ன கிடச்சிரும்? 5/6 பெருக்கல் 100ன்னு வரும். அந்த 5/6ல் மேலே இருக்கக்கூடிய தொகுதியை 5ஐ 100ஆல் பெருக்கிக்கிங்க. 100ஆல் பெருக்கிட்டிங்கன்னா என்ன வந்துடும்? 5 100 500. அப்போ 500/6. இப்போ இதை நம்மளால் சுருக்க முடியாது. ஏன்னா இரண்டுமே ஒரே மாதிரியாக வகுப்படக்கூடிய எண்கள் கிடையாது. ஆகவே நம்ம இதை தனியாக வகுத்து பார்த்துக்கலாம். 500 6ஆல் வகுக்க வேண்டும். முதல்ல 6 வெளியில் போட்டுக்கோங்க. அந்த 500 உள்ளே எழுதிக்குங்க. முதல்ல 5 என்ற எண் இருக்குது. 5க்குள்ளே 6 அடங்குமா? அடங்காது. ஆகவே என்ன பண்ணணும்? 0 6 0 என்று எழுதி 5லிருந்து 0ஐ கழித்து விட்டோமானால் மீதி 5 கிடைக்கும். அடுத்து இந்த 5 என்ன செய்யணும்? அடுத்த எண்ணினுடைய இலக்கத்திற்கு முன்பாக போட்டுக்கொள்ளணும். இப்போ நமக்கு 50 என்று கிடைத்து விட்டது. 50ல் எத்தனை ஆறுகள் உள்ளன? 8 ஆறுகள். 8 6 48. இப்போ 50லேருந்து 48 கழிச்சிருங்க. எவ்வளோ கிடைக்கும்? 2. இந்த 2 அடுத்த இலக்கத்திற்கு முன்னாடி போடுங்க. 20.
இப்போ 20க்குள்ளே எத்தனை 6 இருக்குது? 3 6 18. சரிங்களா? இப்போ 20லேருந்து 18 கழிச்சிட்டிங்கன்னா மீதி 2. ஆகவே நமக்கு கிடைத்துள்ள விடை என்னென்னா, ஏற்கனவே தெரியும் ஒரு தகாபின்னத்தை எப்படி கலப்பு பின்னமாக மாற்றணும். இதுதான் ஈவு, இது மீதி, இது வகுக்கும் எண். முதல்ல எப்பவுமே எதை எழுதிக்கணும்? நம்ம ஈவு எழுதிக்கணும் 83. அடுத்து மீதியை மேலே எழுதிக்கணும், வகுக்கும் எண்ணான 6 கீழே எழுதிக்கணும். அப்போ நமக்கு கிடைச்சுள்ள சரியான விடை 83 2/6. இந்த பின்னத்தில் 2/6 சுருக்கிக்கலாம். 1 2 2 3 2 6 என்று சுருக்கி 83 1/3 நிலைக்கலாம். மறுபடியும் அதை நம்ம தசம எண்ணமாக மாற்றணும்னா 83.33 என்று கிடைக்கும். ஆகவே நல்ல முட்டைகளினுடைய சதவீதம் 83.33% அல்லது 83 1/3% என்று சொல்லலாம். புரிந்ததா குழந்தைகளே? நன்றி.